அக்கௌண்டன்சி, அக்கவுண்டிங், அக்கவுண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் சவுண்ட் சேமாக இருந்தாலும் அது ஒரே மீனிங் இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ப்ளஸ் வேர்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி பேசினாலும் தப்புன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு see and understand this topic. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சி, அக்கவுண்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் புரியறதுக்கு நம்ம ஒரு மரத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது ட்ரீஸும் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸும் நம்ம எடுத்துக்க முடியும். அதை அனாலஜியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரீயும் அண்ட் இட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீயும் வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு டிசிப்ளின் ஆஃப் அக்கௌண்டன்சி அதை வச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு ட்ரீயும் அக்கௌண்ட்ஸும் வேரியஸ் ஃபீல்டு தான், அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் லுக்கிங் வெரி க்ளோஸ்லி தே ஷேர் அ பியூட்டிஃபுல் சிமிலரிட்டி. நம்ம அது என்னன்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரீஸை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ரூட்ஸ் அண்ட் சாயில் ஃபவுண்டேஷன் பார்ட்டு, செகண்ட் வந்து ட்ரங்க் ஸ்டெம்மு அது மிடில் பார்ட்டு, தேர்ட் வந்து பிரான்ச்சஸு அப்பர் பார்ட்டாக எடுத்துக்கலாம். சேம் வே இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்கௌண்டன்சியும் நம்ம 3 பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டன்சி, அண்ட் தென் அக்கௌண்டிங் இஸ் த மிடில் பார்ட், அண்ட் தென் அக்கௌண்ட்ஸ் இன் த அப்பர் பார்ட். ஸோ ஒரு ட்ரீக்கு ரூட்ஸ் அண்ட் சாயில் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் அக்கௌண்டன்சிக்கு வந்து அதோட பிரின்சிபல், ரூல்ஸ், தியரிஸ், கான்செப்ட் எல்லாம் முக்கியம். ரூட்ஸ் அண்ட் சாயிலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு ட்ரீ எப்படி வளராத போவோமோ அதே மாதிரி அக்கௌண்டன்சி அந்த ஃபீல்டில் வந்து ஃப்ளரிஷ் ஆக முடியாது, பேசிக் பிரின்சிபல் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. ட்ரீயில் ட்ரங்க்னு சொல்கிறோம் இல்லையா, மெயின் பாடி, மிடில் ஆஃப் த பாடி, அது நியூட்ரியன்ஸை எடுத்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீக்கு கொடுக்குது. சேம் வே அக்கௌண்டிங்கிற ஒரு ப்ராசஸ் அக்கௌண்டன்சியில் இருக்க இன்ஃபர்மேஷனையும் நாலேஜையும் ப்ராசஸையும் எடுத்து அது ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சாயிலு, ரூட் பார்த்தோம், அண்ட் தென் ட்ரங்க் பார்த்தோம். இப்போ பிரான்ச்சஸை பார்ப்போம். ஒரு மரத்துக்கு பிரான்ச்சஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் பேலன்சிங் கொடுக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசெட்டு, லைபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரியான வேரியஸ் கிளாஸிஃபிகேஷனில் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அது நம்ம ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் பார்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ், தீஸ் ஆர் த அவுட்கம்ஸ் ஃப்ரம் த ட்ரீ, ரைட்? அதை எப்படி பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்களோ பை த வே ஆஃப் ஹேவிங் ஃபுட் அண்ட் த மெடிசன். சேம் வே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் த அவுட்கம் ஆஃப் த அக்கௌண்டன்சி. இது பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் we are getting rewards and appreciation. இதை நம்ம கன்சியூம் பண்ணிக்க முடியும். எப்போவுமே ஒரு நியூ நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃப்ரம் நோன் டொமைன் டு அன்னோன் டொமைனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான டெக்னிக் வந்து ஸ்கஃபோல்டிங் டெக்னிக். இது சைக்காலஜியில் த தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டெக்னிக்கை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டெக்னிக்கோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் எய்ம் என்ன அப்படின்னா பிரிட்ஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் அன்னோன் ஃபேக்டர்ஸ் டு லேர்ன் ஈஸிலி. இதுதான் இதோட மெயின் சப்போர்ட்டு. இப்போது உங்களுக்கு அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி, அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் டாக்டர் KPN. தேங்க்யூ.